இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் செலக்ட் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐடிஎஃப்சி பேங்க பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமயே உங்களால வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து கண்டிப்பா உங்களால வாங்க முடியும். ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து குடுத்துருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள்ல யாருக்கெல்லாம் வந்து இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாசிக் கிரெடிட் கார்டு இல்லைனா ஃபர்ஸ்ட் மில்லியானியர் கிரெடிட் கார்டு, ஃபர்ஸ்ட் செலக்ட், அப்புறம் ஃபர்ஸ்ட் வெல்த் கிரெடிட் கார்டு, ஃபர்ஸ்ட் வாவ், அப்புறம் எல்ஐசி கிரெடிட் கார்டு, எல்ஐசிலேயே வந்து செலக்ட் கிரெடிட் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை கிரெடிட் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீமே வந்து இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ணியிருக்கிற கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செலக்ட் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஜெனரேட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபியை வந்து என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கான ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதை ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அடுத்த பேஜுக்கு போகும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட ரிஜெக்டட் ஆகும். இப்போ நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் மில்லியானியர் கிரெடிட் கார்டு வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே 30,000 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய கிரெடிட் லிமிட் தான் அப்படியே இங்கே வந்து ஷேரிங் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது. அதேமாதிரி ரெனிவல் ஃபீ வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதோட டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கெட் யுவர் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். மேலே டாப்பில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்கும். அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து யூபிஐ கிரெடிட் கார்டு வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விசா டைப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரூபே கார்டு வேணும் அப்படின்னா, இதில் ரூபே கார்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூபே கார்டு வீச்சுவலாக உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் மட்டும் ஷோ ஆகும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ ₹199 ரினிவல் ஃபீ ₹199 சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா இதை டிக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை வந்து அன்டிக்ல விட்டுட்டு அடுத்து 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இந்த 2 டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2யும் டிக் பண்ணி விட்டுட்டேன். டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கார்டு வந்து ஃபைனலாக அப்ரூவ் ஆகி எனக்கு வந்து கைக்கே வந்து கிடைச்சிரும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை பண்ணாமல், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில், நம்மளோட கார்டு டெலிவரி அட்ரஸ் இது மாதிரி எந்த கொஸ்டினுமே கேட்காம எனக்கு வந்து டேரெக்டாக வந்து அப்ரூவ் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட வந்து ஐடிஎஃப்சி பேங்க்ல எந்த கிரெடிட் கார்டுமே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு அடுத்தது நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை சேலரிடா, நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட சேலரி என்ன, அப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட டெலிவரி அட்ரஸ் என்ன, உங்களோட கம்பெனி அட்ரஸ் என்ன, இதை எல்லாத்தையுமே கேட்பாங்க. இது எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ கேஒய்சி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ கேஒய்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆச்சுன்னா டெலிவரி ஆகும். அப்ரூவ்ட் ஆகாமல் ஒருவேளை உங்களுக்கு இன்டர்னல் பாலிசி ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கூட ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ எனக்கு பல டைம் ரிஜெக்டட் ஆகி தான் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி 2 கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன். இது வந்து 3வது கிரெடிட் கார்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சப்மிட் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் நான் பெண்டிங் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துருச்சு. ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ப்ரொசீட் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கார்டு வந்து அடுத்தது நம்மளோட ஏற்கனவே யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு எந்த ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தோமோ அதே அட்ரஸ்க்கு டெலிவரியும் வந்து கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த லிமிட் வந்து அதிகமாக அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் சேலரிடு இல்லை செல்ஃப் எம்ப்ளாயின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை உங்களோட கம்பெனி டீட்டெயிலை வந்து வெரிஃபை வந்து பண்ணலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.